எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிடுவேன் என்று அமைச்சரை அவர் மிரட்டுகிறார் என்றால் எதற்காக அவர் அமைச்சர்கிட்ட பேசணும்? அவர் அமைச்சர்கிட்ட பேசி சவுக்கு சங்கர் வீட்டில் எனக்கு கொல்தர் தன்ராஜா யாருன்னு தெரியாது. அமைச்சர்கிட்ட பேசி சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்ததை சொல்லிடுவேன் என்றதும் அவர் போனில் மிரட்டுவதெல்லாம் நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள், இந்த உலகமே பார்த்தது. சேகர்பாபு சம்பந்தப்பட்டிருக்கும் போது சேகர்பாபு முதல்வருக்கே அடங்க மாட்டேங்கிறாரு. இந்த சிபிசிஐடி காவல்துறை எப்படி அவரை கட்டுப்படுத்துகிறது? இப்போ உங்களுக்கு நீ தானே சவுக்கு சங்கர் வீட்டில் இந்த தப்பு பண்ணுன்னு நான் விட்டு சொன்னீங்கன்னா என்னப்பா சம்மந்தம் பேசுறது? எடுத்த உடனே உங்களுக்கு அந்த பதைப்பதைப்பு வரும். ஆனால் நிதானமாக சேகர்பாபு நீ போனவை என்று தான் அவரிடம் மிரட்டுகிறாரே தவிர நேரில் வா என்று தான் சொல்லுகிறாரே தவிர ஏப்பா அதுக்கும் எனக்கு என்ன சம்மதம் என்று ஒரே ஒரு வார்த்தை கூட சேகர்பாபு சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது சேகர்பாபுவுக்கு எதிராக இந்த சிபிசிஐடி காவல்துறை விசாரணை நடத்தும், புலனாய்வு நடத்தும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எடுக்கும் போது முதலமைச்சர் சொல்றாரு, இது வழக்கு விசாரணையில் இருக்கும்போது சட்டமன்றத்தில் பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. முதலமைச்சரோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், முதலமைச்சர் அவர்கள் நீண்ட கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறார். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கை தான் பேசக்கூடாதே தவிர புலனாய்வில் இருக்கும் வழக்கு குறித்து எத்தனையோ முறை இந்த சட்டமன்றம் விவாதித்திருக்கிறது. நீதிமன்றத்தில் இருக்க வழக்கையும் பேசக்கூடாது, புலனாய்வில் இருக்க வழக்கையும் பேசக்கூடாதுன்னு அப்புறம் சட்டமன்றத்தில் எதைத்தான் பேசுறது? முதல்வரை புகழ்ந்து பேசுவதையும் அவர் மகனை புகழ்ந்து பேசுவதையும் பேசலாமா? முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவை நடைமுறைகள் மற்றும் மரபுகள் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். மேலும் அன்று சட்டப்பேரவையில் இதை பேசக்கூடாது என்று முதல்வர் அவர்கள் தெரிவித்ததற்கான காரணம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் எழுப்புவார் என்று முதலமைச்சர் எதிர்பார்க்கவில்லை. அவரிடம் இந்த வழக்கு இந்த தாக்குதல் குறித்தெல்லாம் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி சட்டப்பேரவையில் பேசுமா என்று அதிகாரிகள் அவருக்கு இந்த வழக்கு குறித்த குறிப்புகளை தயார் செய்து வைக்காததன் காரணத்தால் மேலும் இந்த வழக்கில் எந்த விதமான புலனாய்வும் நடைபெறவில்லை. 4 பேரை கைது செய்தோம் என்று 48 மணி நேரத்தில் கைது செய்தோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் 4 நிமிடங்களில் வெளிவந்து விட்டார்கள் என்பது முதலமைச்சருக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விக்கு இந்த தாக்குதல் நடந்ததற்கு உரிய விசாரணை நடைபெறவில்லை என்று எழுப்பிய அந்த வினாவுக்கு முதலமைச்சர் அவர்களிடம் பதில் இல்லை என்ற காரணத்தால் தான் இந்த வழக்கு புலனாய்வில் இருக்கு. அதனால் தான் சட்டப்பேரவையில் இதை விவாதிக்க கூடாது என்றெல்லாம் சொல்கிறார். இன்றும் புலனாய்வில் இருக்கக்கூடிய கொடநாடு கொலை வழக்கை பற்றி திமுக சட்டப்பேரவையில் விவாதித்தது இல்லையா? இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன், விக்னேஷ் விக்னா என்று. அது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதித்தது இல்லையா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதித்தது இல்லையா? அது கூட தான். அது இன்னும் சொல்ல போனாலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நீதிமன்றத்திலேயே நிலுவையில் இருக்கிறது. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து பேசும்போது முதல்வர் பதட்டம் அடையவில்லை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குறித்து பேசும்போது முதல்வர் பதட்டம் அடையவில்லை. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த